நாம ஏன் ஹலால் கொஷர் போன்ற மனிதாபிமான ஒரு முறையில விலங்குகளை கொல்லக்கூடாது? அதுதான் ஹியூமன் ஸ்லாட்டர். ஏன் ஒரு விலங்குக்கு மயக்க மருந்து கொடுத்துட்டு அது மயங்கின பிறகு, வலி உணராத நிலை வந்த பிறகு அந்த விலங்கை கொல்லக்கூடாது? இல்லைன்னா ஒரு கன் எடுத்து விலங்கோட தலையில குறி வச்சு ஒரே ஷாட்ல கொல்லக்கூடாது? ஃபியூ செகண்ட்ஸ் ஆஃப் பெயின் தானே. நான் உங்களுக்கு 3 சினாரியோ சொல்றேன். ஒரு அம்மாவும் அப்பாவும் தங்களோட பிள்ளை செய்ததுக்காக கடுமையா ரத்தம் வர அளவுக்கு அடிக்கிறாங்க. 2வது, ஒருத்தன் ஒரு பெண்ணை பாலியல் ரீதியா பலாத்காரம் செய்யறான். 3வது, ஒருத்தர் ஒரு நாயை வெட்டி கொண்டு சமைச்சு சாப்பிடுறாரு. இந்த 3 பேர்ட்டையும் போய் நீங்க ஏன் மனிதாபிமான முறையில கொல்லக்கூடாது, மனிதாபிமான முறையில ரேப் பண்ணக்கூடாது, ஹியூமன் வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லுவீங்களா? இல்ல, நிச்சயமா இதை செய்யவே கூடாதுன்னு தான் சொல்லுவீங்க. ஒரு சின்ன பிள்ளைக்கு, ஒரு பெண்ணுக்கு, ஒரு நாய்க்கு என்ன நியாயமோ அதே நியாயம்தான் ஆடு, மாடு, கோழி, பன்றி போன்ற எல்லா விலங்குகளுக்கும். எப்படி ஒரு சின்ன பிள்ளைய அடிக்கிறது தவறோ, எப்படி பாலியல் துஷ்பிரயோகம் தவறோ, எப்படி நாய், பூனை போன்ற பிராணிகளை கொன்று தின்பது தவறோ, அதே மாதிரிதான் எந்த ஒரு வலியுணரும் உணர்ச்சி உள்ள உயிரை கொல்லுவதும் தவறு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஹியூமன் ஸ்லாட்டர்ண்டா என்ன? ஹியூமன்ண்டா என்ன? கம்பேஷன் ஒரு கைண்ட்னஸை வெளிப்படுத்துறது. ஸ்லாட்டர்ண்டா கில்லிங், கொலை செய்யறது, ஒரு குரூவலான விஷயம். இந்த 2 சொல்லுமே ஒன்றுக்கொன்று எதிரான சொற்கள். ஸோ ஹியூமன் ஸ்லாட்டர்ன்ற ஒரு விஷயமே இல்லை. அப்படியே இருந்தாலும் வாழணும்னு விரும்புகிற ஒரு விலங்கோட உயிரை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு யாரு ரைட்ஸ் கொடுத்தது?